நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வயதானவர் அடிக்கடி கண்ணாடியை பார்ப்பார். பிறகு ஏதோ சிந்தனையில் மூழ்கி விடுவார். பக்கத்து வீட்டு இளைஞனுக்கோ ஒரே குறுகுறுப்பு. அந்த கண்ணாடியில் அப்படி என்னதான் இருக்கிறது? பெரியவர் அடிக்கடி அதையே உற்று பார்க்கிறாரே. ஒரு வேளை மாயாஜால கண்ணாடியே இருக்குமோ? அவனால் ஆவலை கட்டுப்படுத்த முடியவில்லை. பெரியவரே நெருங்கினான் அந்த இளைஞன். ஐயா, என்ன தம்பி, உங்கள் கையில் இருப்பது கண்ணாடி தானே? ஆமாம். அதில் என்ன தெரிகிறது? நான் பார்த்தால் என் முகம் தெரியும், நீ பார்த்தால் உன் முகம் தெரியும். அப்படியானால் சாதாரண கண்ணாடி தானே அது? ஆமாம். பிறகு ஏன் அதையே பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டார். பெரியவர் புன்னகைத்தார். சாதாரண கண்ணாடி தான், ஆனால் அது தரும் பாடங்கள் நிறைய இருக்கிறது என்று சொன்னார் அந்த முதியவர். பாடமா? கண்ணாடியிடம் நாம் என்ன பாடம் பெற முடியும்? அப்படி கேள். உங்களில் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு கண்ணாடி போன்றவர்கள்தான். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒருவர் மற்றவரின் குறைகளை எப்படி சுட்டிக்காட்ட வேண்டும், எப்படி சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இது தெளிவுபடுத்துகிறது. எப்படி? நம் முகத்தில் ஏதேனும் அழுக்கோ கரையோ பட்டுவிட்டால் கண்ணாடியில் அது தெரிகிறது. அந்த கரையை கண்ணாடி கூட்டுவதும் இல்லை, குறைவதும் இல்லை, அப்படியே உள்ளபடியே காட்டுகிறது அல்லவா? ஆமாம். அதேபோல் உன் சகோதரனிடம், நண்பரிடம் எந்த அளவுக்கு குறை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அதை சுட்டிக்காட்ட வேண்டும். எதையும் மிகையாகவோ ஜோடித்தோ சொல்லக்கூடாது. துரும்பை தூணாக்கவோ கடுகை மலையாக்கவோ கூடாது. இது கண்ணாடி சொல்லும் முதல் பாடம். அடுத்து, கண்ணாடிக்கு முன்னால் நீ நிற்கும்போதுதான் உன் குறையை காட்டுகிறது. நீ அகன்று விட்டால் கண்ணாடி மௌனமாகிவிடும், இல்லையா? ஆமாம். அதேபோல் மற்றவரின் குறைகளை அவரிடம் நேரடியாகவோ சுட்டி காட்ட வேண்டும். அவர் இல்லாத போது முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது. இது கண்ணாடி தரும் இரண்டாவது பாடம். அப்புறம், ஒருடைய முகக்கரையை கண்ணாடி காட்டியதால் அவர் அந்த கண்ணாடி மீது கோபமோ எரிச்சலோ படுகிறாரா? இல்லையே. மாறாக அந்த கண்ணாடியை பத்திரமாக அல்லவா எடுத்து வைக்கிறார். சரியாக சொன்னாய். அதேபோல் நம்மிடம் உள்ள குறைகளை யாரொன்று சுட்டி காட்டினால் அவர் மீது கோபமோ எரிச்சலோ படாமல் நன்றி கூற வேண்டும். அந்த குறைகளை நம்மிடம் இருக்குமேனால் திரித்து கொள்ள வேண்டும். இது கண்ணாடி தரும் மூன்றாவது பாடம். ஐயா, அருமையான விளக்கம். நீங்கள் கூறிய கண்ணாடி உண்மையில் இத்தனை கருத்துகளா? அப்பப்பா, யோசித்தாலே இன்னும் கூட பல விளக்கங்கள் கிடைக்கும் என்று அந்த பெரியவிடம் சொல்லிவிட்டு அவரை வணங்கிச் சென்றான் அந்த இளைஞன். ஆம் நண்பர்களே, இனி கண்ணாடி முன்னால் நின்று உங்கள் முகத்தை பார்க்கும்போதெல்லாம் இந்த கண்ணாடி தத்துவத்தை மறந்து விடாதீர்கள். இவை உங்களின் மனதை அலங்கரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.